சரவணபவ. இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற குரோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது என்பதை நம்ம இந்த பதிவுகள்ல தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட தொடர்ந்து வந்துடலாம். திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பேரை கேட்கும் போதே குரோதியா இருக்கமா, எங்களுக்கு எப்படி நல்ல பலன்கள் இருக்குமா அப்படிலாம் ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு சுப பலன்களே அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்களை மடமடமடன்னு சொல்லிட்டு நம்ம நிறைவேற்றிக் கொள்ளணும். அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி தூள் கிளப்பியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கும். அதன் வழியிலேயே சென்று கொண்டிருங்க. இந்த காலகட்டம் சுப விரயங்களை சுப செலவினங்களை, ஒரு லோன் கிடைச்சா கூட ஒரு ஜொல் லோனு, ஒரு வீட்டு லோனு, ஒரு தொழில விஸ்தாரப்படுத்துறதுக்குள்ள அதுல முதலீடு போட்டக்கூடாது. உங்கள் தேவைகளை, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வீடு ரெனோவேட் பண்ற, இல்ல ஒரு வீடு கட்டுற, ஒரு வண்டி வாங்குற, இப்படிதான் நீங்க செலவு பார்த்துக் கொள்ளணும். அதே போல தாயினுடைய உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். தாய்க்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, வீட்டுல விட்டு வெளியே தங்கி ஒரு வெளிநாட்டு கல்வியோ அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிப்பதோ, எஜுகேஷனல் லோன் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகி அதை சீர்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள்லாம் அந்த மாதிரி பெயர்த்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை நிச்சயம் உண்டு. வெளிநாட்டுல தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்க எல்லாம் 9ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அந்த வாய்ப்பினை அடுத்து கொடுத்துருவாரு. தூரதேசத்துக்கு நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளவு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியத்தில் சனி அமர்ந்து கொண்டு பாக்கியங்களை தந்தை திருவென்றாரு. அது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னும் பொழுது வெளிநாட்டுல சென்று நம்ம பணிபுரிந்து அதன் மூலம் பொருளை ஈட்டி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம். இந்த காலகட்டம் பெருசா பேர் தொழில முதலீடு போட போறேன், ஒரு அகலக்கால் வைக்க போறேன், ஒரு முதலீடு செய்து லாபம் காண போறேன், அதை மட்டும் செய்யவே கூடாது. நம்ம தேவையை மட்டும் தான் பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்படி இல்ல புதுசா ஏதாவது நான் முதலீடு செஞ்சேன்னா அங்க நம்மளுடைய லாபம் பாத்தீங்கன்னா பெரிய ஜீரோவா தான் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப செயல்களை செய்து கொள்ளலாம். தொழில நல்ல லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம் கையில் இருக்கும்படி அதை முதலீடுகளை செய்து கொள்ளணும். ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதோ இல்ல ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ அந்த மாதிரி செய்து கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் உணவு பழக்கங்களும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். குங்கும அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்னும் அபரிமிதமான பலன்களை பெறலாம். பச்சை பயிறு சுண்டலாக செய்து தானம் தரலாம். அதே போல வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 7-10 கூடியவர். இப்ப பலன்ல வந்திருக்காரு. அப்ப தொழில சிறப்பான மாற்றங்களை தந்து உங்க வாழ்வில் ஒரு புது முன்னேற்றத்தை காண அவர் உதவுவதற்கு பெரும் பங்கு வகிப்பார்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதனால் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை மூத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டு வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரில் சடங்கள் பயமடைவார், கார்மிக்க மழை குறையும், மாகம் குறையும், அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்வீக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம்.
இதில் சாத்வீகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கிற குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களா, கம்யூனிகேஷன் வழியா, செல்ஃபோன் திருட்டு, இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம், கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்தது. அதுதான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குலதெய்வங்கள், இதை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும், ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும்.
ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள், இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மிதுன ராசி அதாவது மிருகஷீடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்களும் உள்ளடக்கிய மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே அது புதன் வீடு, பெருமாளுடைய வீடுன்னு பேர். அதில் தான் ராமருடைய வில், அம்பு சின்னம் அங்கே தான் புனர்பூச நட்சத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு ஏற்றங்களை கொண்ட இந்த மிதுன ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சந்திரனுக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் இப்போ இருக்காங்க. 12ஆம் வீட்டுக்கு மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி வர்றாங்க. 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஏக காலத்தில் பார்க்குறாங்க. 4ஆம் வீட்டில் இருக்கிறது கேது பகவான், 10ஆம் வீட்டில் இருக்கிறது ராகு பகவான், 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி வலிமையாக. எப்போவுமே சனி கிரகம் அப்படின்னா பயப்படுவாங்க. சனி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஐயோ அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்கள் மிதுன ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா முழு யோகாதிபதி சனி பகவான் தான். மிதுன ராசிக்கு சனி பகவான் மட்டும் வலிமை அடைஞ்சிட்டா அவங்கள வீழ்த்தவே முடியாது. ஸோ அந்த அமைப்பில் மிதுன ராசிக்கு 9ல் ஆட்சி பெற்ற சனி பகவான் இந்த குரோதி ஆண்டு முழுக்க இருக்கிறது. இந்த ராசி முழுமையான யோக பலன்களை அனுபவிக்க போகுது மிதுனம் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. அடுத்து 4ல் கேது, 10ல் ராகு. 4, 10 இந்த கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேதுகள் வர்றது நன்மை தான். ஆனால் பெரிய அளவில் நன்மைன்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் எதிர்மறையான தன்மைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். உண்மைகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும், மறைக்க முடியாது. என்ன மாதிரியாக உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த 4ல் இருக்க கேதும் 10ல் இருக்கக்கூடிய ராகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ன்றது படிப்பு ஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது உடல் ஆரோக்கியம், 10ஆம் இடம்ன்றது தொழில், ஜீவனம் இதெல்லாம் குறிக்கும், கர்மம் அப்படிங்கிறலாம் குறிக்கும். ஸோ இந்த மிதுன ராசிக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறேன். முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். 4ஆம் வீடுன்றது உடல் ஆரோக்கியம் சொல்லிட்டோம். அப்போ உடல் சார்ந்த தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அந்த உடல் ஆரோக்கியம் சீர்பட வாய்ப்புண்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த 4ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்த்துருவார் மே மாதம் 1ஆம் தேதியே. உங்களுக்கு 2ஆம் வீட்டை கேது பகவான் பார்த்துட்ருக்கார், 6ஆம் வீட்டை கேது பகவான் பார்க்குறார். 2 அப்படின்றது தனவரவுக்கான பாவகம். அப்போ தனவரவு இந்த ஆண்டு தடைபடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இருந்தாலும் 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால தனவரவு தடைப்பட்டாலும் ஏற்கனவே உள்ள வருமானங்களை சேமிப்பீங்க. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வருமானத்துக்கான காலகட்டம் இது இல்லை. பொருள் சொத்து சேர்க்கைக்கான காலகட்டமாக அந்த மிதுன ராசிக்கு குரோதி ஆண்டு இருக்குது. அப்போ புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்கினோம்னா என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். ஸோ கடனுக்கான ஆண்டு, அந்த கடன் யோகமாக மாறக்கூடிய ஆண்டு. விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதை சுப செலவுகளாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் சுப செலவுகள் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வீடு, அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. குருன்றது மங்கள காரியங்கள். மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு வீட்டில் மங்கள காரியங்கள் நிச்சயம் நடக்கும்.
6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால கடன் இருந்தால் கட்டுப்படும். கடன் பெருசாக வாங்க மாட்டீங்க, இருக்கிற கடனை அடைப்பீங்க. வருமானம் குறைவு தான், இருக்கிற வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க புத்திசாலித்தனமாக. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது. ஏன்னா 8 கூடியவன் 9ல் ஆட்சி பலமாயிட்டார். 8ஆம் வீடு பலமாயிடுச்சு. 8ஆம் வீடு பலமான என்ன நடக்கும்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு பணம் வரும், ஒரு சொத்து வரும், ஒரு பொருள் சேர்க்கை வரும். 8ஆம் இடம் தான் புதையல், லாட்ரி, உயில் சொத்து, தான செட்டில்மெண்ட். இதெல்லாம் உழைக்காத வருமானங்கள் எல்லாம் 8ஆம் வீடு. 8 கூடியவன் 9ல் ஆட்சி பலம். இந்த ஆண்டு உங்களுக்கு உழைக்காமல் வருமானம் வரப்போகுதுன்றது உறுதி. ஆனால் தனவரவு தடைப்பட தான் செய்யும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க படிப்பு ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். படிப்பு தடைப்படும். மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் உருவாகும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழிலில் பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்டிவிடுவார். அவசரப்பட்டு தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், அது நஷ்டத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யலாமா அப்படின்றது தப்பு இல்லை, தொழில் பிரம்மாண்டமாக செய்யலாமா அப்படின்றத சிந்திச்சு செய்யணும். பிரம்மாண்டமாக தொழில் செய்கிறேன்னு போனவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை லாக் ஆகி வர்றதும் உண்டு. ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து தொழில் செய்யலாமா, இந்த ஆசைப்படுறேன், இந்த ஆசை நியாயமா, இந்த ஆசை தவறானதா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை அணுகி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு செய்யுங்க. செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை, செய்யும்போது யோசித்து செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். வியாபாரம், தொழிலை பற்றி சொல்லியிருக்கோம். வேலை அப்படிங்கிறது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை குரு பார்க்குறதுனால வேலைக்கு செல்லக்கூடியவங்க, ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவி உயர்வும் வருமான உயர்வும் நிச்சயமாக இந்த ஆண்டு உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் தான் கஷ்டம் சொல்லியிருக்கேன், வேலைக்கு போகிறவங்களுக்கு கஷ்டம்னு நான் சொல்லலை. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. என்ன அங்கே கேது பகவான் 11ஆம் பார்வையை பார்க்குறது அப்படின்றதுனால வேலையில் சிக்கல்களை கொடுப்பார். நீங்கள் போனீங்களா, உங்கள் வேலையை பார்த்தீங்களா, வந்தீங்களான்னு இருக்கணும். அடுத்தவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடாது. அடுத்தவங்க செய்கிற வேலையை நிறை குறைகள் நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் மட்டும் மிதுன ராசி எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில். ஸோ இந்த குரோதி ஆண்டு முழுக்க கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க அப்படின்றதுனால வேலைகளில் கவனமாக செய்யணும். ஆனால் வேலைகளில் பதவி உயர்வு உண்டு, வருமான உயர்வு நிச்சயம் உண்டு, அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குரு பகவான் 11லேருந்து 12 வரதுனால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம்ன்ற லாபஸ்தானத்தில் இருக்கும்போது குரு பலன் அப்படின்ற அமைப்பில் இருப்பார். 12ஆம் வீடு அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஸ்தான பலனில் குரு பகவான் மறைஞ்சிருவார். ஆனால் மறைஞ்சாலும் நன்மை தான். எப்படி நன்மை, மறைஞ்சா எப்படி நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மறைஞ்சு 4, 6, 8 பாவங்களை பார்க்கும்போது உடல் நோய்கள் இருந்தால் சரியாகும். மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்துகளை விட போகிறீங்க. ஒரு நீண்ட நாளாக ஒரு நோய் இருக்குது சார், தீராத நோயின்றது 8ஆம் பாவம், நோயின்றது 6ஆம் பாவம், குறுகிய கால நோயின்றது 4ஆம் பாவம். அப்போ பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்க நோய் தீரப்போகுது. மருந்து மாத்திரையிலே வாழ்க்கை ஓடிடுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இல்லை. அந்த மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு மோட்சத்தை அந்த குரு பகவான் கொடுக்குறார். கேது பகவான் 4ஆம் வீட்டிலேருந்து மோட்சக்காரகனான கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதே மருந்து மாத்திரைகளுக்கு மோட்சத்தை கொடுக்குறார். முதல்ல மருந்து மாத்திரைக்கான கிரகமே கேது தான். அந்த கேது பகவானும் குரு பகவான் 5ஆம் பார்வை பார்த்துறார். அப்போ மருந்து மாத்திரைகளுக்கு மோட்சம். அப்போ உணவுலே இனிமேல் நீங்கள் வாழ்ந்துக்கலாம், மருந்து மாத்திரைகளில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட கால நோய், தீராத நோய் எல்லாம் தீரப்போகுது இந்த குரோதி ஆண்டில் மிதுன ராசிக்கு. ஸோ மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஆலயங்கள் வழிபாடு நிறைய செய்யணும். நடந்து போய் ஆலயங்களை வழிபாடு பண்ணணும். கிட்டத்தில் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. வனப்பகுதிகளில், காடுகளில், ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வனம் அப்படின்னு குறிக்கும். 9ஆம் வீடான கும்ப வீடு கிராம பகுதியில் குறிக்கும். கிராம பகுதியில், வனப்பகுதிகளில், அடர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணும்போது, அதுவும் நடந்து வரேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு போய் வழிபாடு பண்ணும்போது இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. அதில் உக்கிர தெய்வங்கள் எப்போவுமே உக்கிரமாக காப்பாற்றும். விதி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டது, கிரகம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது, ஆனால் உக்கிர தெய்வங்களால் மட்டும் மாற்ற முடியும். எவ்வளோ பெரிய சாபங்களையும் தோஷங்களையும் பழிகளையும் பாவங்களையும் உக்கிர தெய்வங்களால் மாற்ற முடியும். அந்த வல்லமை சக்தி அதுகளுக்கு மட்டுமே உண்டு. அதனால் இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும், பழி பாவங்கள் பாதகங்கள் எது இருந்தாலும் உக்கிர தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் முன்ன நின்று காப்பாற்றுவாங்க அப்படின்றதுல மாற்றம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நடந்து போய் வழிபாடை செய்யுங்க. ஏன்னா 9ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலமாக இருக்காங்க அப்படின்றதுனால நான் பர்டிகுலராக சொல்கிறேன். தீபம் ஏற்றுங்க. ஏன்னா சனி பகவான் எண்ணெய்க்கு உரிய கிரகம். எண்ணெய் காப்பு சாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விசேஷம். உங்கள் ராசிக்கு எண்ணெய் காப்பு சாத்திரன்னு வேண்டிக்கோங்க, சந்தன காப்பு சாத்திரன்னு வேண்டிக்கோங்க. எண்ணெய், சந்தனம் இதெல்லாம் சனி பகவான். குறிப்பாக தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி.
குறிப்பாக நெய் தீபம் அல்ல, நான் சொல்லலை, இழுப்பை. ஏன்னா சனின்றது இழுப்பை எண்ணெய், சனின்றது நல்லெண்ணெய். இந்த எண்ணெய்களால் தீபம் ஏற்றுங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள் தான், உக்ர தெய்வங்கள் தான். பெரும் தெய்வங்கள் கூட உக்ர தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அதை பயன்படுத்திக்கோங்க இந்த குரோதி ஆண்டில். வாழ்க வளமுடன், வெற்றியடைய வாழ்த்துக்கள். 5 கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருட ராசி பலன். குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது ரிஷப ராசிக்கு? குரோதி வருடத்தின் ராஜா அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான், மந்திரி சனி, அர்க்காதிபதி மேகாதிபதி எல்லாம் சுக்கிரனா வராரு. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அரசியல் சார்ந்த சூழ்நிலைகளில் ஏகப்பட்ட குழப்பங்களும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிரடியாக நேரடியாக மோதிக்கொள்ளும் கூட தருணங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அதற்கு கீழே, அதாவது முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சொல்லக்கூடியதை அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலர் இவங்க மாதிரியானவங்களாம் ஃபாலோ பண்ணாமல் நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அரசியல் சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சரி, மழை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மேகாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால, சுபகிரகம் வர்றதுனால சூப்பராக இருக்கும். மழை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்க்கலாம். விவசாய பொருட்கள் நல்லபடியாக சந்தைப்படுத்தப்படும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் விவசாயிகளுக்கு ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். காய்கறிகள் விலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா மேலும் அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். காவல்துறை சார்ந்த பணிகள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வேலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அரசியல் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைதியற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால காவல்துறைக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்கத்துக்குள்ளே நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். இந்த குரோதி வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் விரயத்தில் இருந்த குரு இப்போ ராசிக்கே வர்றாரு. ராசிக்கு வர்றது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சமுதாய அந்தஸ்து கூட போகுது. சமுதாயத்தில் ஒரு உயர்வான ஒரு நிலையை நோக்கி நகர போகிறீங்க. உங்களோட கௌரவம் உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அல்லது அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஐநோ அப்படிங்கிற ஆட்டிடியூடு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு. மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குடும்பத்துக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க. அதனால் குடும்பத்தினால நிறைய அலைச்சலும் விரயமும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தாயார்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். வண்டி, வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பை தரும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மனசில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். பிஹெச்டி சம்மந்தப்பட்ட படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சரி, தாய் வழி சொந்தங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிறது தான் சொல்லணும். வரவுக்கு மீறின செலவுகளும் உண்டு அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லலாம். தந்தையாரால் வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகம் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இருக்கிற வீட்டில் தந்தையாருக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்சில் இருக்கும். பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா வருடத்தோட பிற்பகுதியில் நல்ல பீக்குக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, குரு பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரோதி வருடம் பூராவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். சனி பெயர்ச்சிங்கிறது வருடத்தோட கடைசீட்டில் தான் இருக்குது. சனி வந்து ஆல்ரெடி வந்து உங்களோட 10ஆம் பாவத்தில் இருக்கார். அது சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ இந்த வருஷத்தை குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நம்மளோட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டால் போதுமானது. மற்றபடி இந்த வருஷம் வந்து பல நன்மைகளை உங்களுக்கு தர காத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ரிஷபராசிக்கு இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்பு இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அலைச்சல் விரயம்லாம் இருந்தது இல்லையா, தேவையற்ற அலைச்சல் விரயம் செலவு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி இந்த வருஷம் வந்து பல நன்மைகள் தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், குரோதி வருடத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, குரோதி வருடம்னா என்ன, போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பகை, எதிரி, கடன், இந்த மாதிரி விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது, திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரி அதிகரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும், தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் அதனால் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. அது இல்லாமல் விபத்துக்கள், நிலநடுக்கம், அது கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. விமான விபத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குலதெய்வ கோயில்கள் கட்டுறது, வழிபாடுகள் அதிகரிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது, கோயில்களை சீரமைக்கிறது, அன்னதானங்கள், மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது, படிப்பு தானம் வழங்குறது, படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த குரோதி வருடம் அமையுது. குரோதி வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களில் 38வது வருடமாக குரோதி வருடம் இருக்குது. இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கார், சனி பகவான் தான் மந்திரியாக இருக்கார். இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ குரோதி வருடத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடத்தோட ராஜா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், மந்திரி சனி பகவானாக இருக்கிறார். இப்போ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 10ல் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் அடைந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் தான் குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது.
ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா உச்ச வளர்ந்த சுக்கிரனோட சேர்ந்து அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடு கட்டுறது, புதுசாக வீடு மனை வாங்குறது, ஆமாம், ஒரு காலி மனையை வாங்குறது, புதுசாக வாங்கின காலி மனையில் நீண்ட நாளாக வீடு கட்ட முடியல, இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அப்படின்னு லோன் கேட்டால் லோன் கிடைக்கும். நீங்கள் வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீ விலகுங்க. ஏகப்பட்ட தடைகள் போன கடந்த வருடங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருந்துச்சு. மிதுனராசினியர்களை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தடை, தொட்டதெல்லாம் பிரச்சனை, குடும்பத்தில் சொல்கிற பேச்சே கேட்கறது இல்லை. அதாவது மனைவி சொல்கிறத கணவர் கேட்கறது இல்லை, கணவர் சொல்கிறத மனைவி கேட்கறது இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது. இப்போ அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதும் புரிதல் அப்படிங்கிறதும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா உங்களோட தாய் தந்தையர் உடல் நலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அது இதையும் தாண்டி மற்ற பெண் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தோம்னா வரன் அமையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரணமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொத்துக்களுக்காக கேஸ் போட்டிருந்தவங்க, சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்களை பேசி தீர்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொத்து கிடைக்கக்கூடிய, சொத்து சம்மந்தப்பட்ட தீர்வு சுமூகமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிதுனராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே போல் உங்களோட சுய சிந்தனை அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை மிக்கவராக இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முயற்சி, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. அதை எடுக்கிற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரும். ஒரு வெற்றிகரமான, அதனால் பெரிய வருமான சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஆமாம், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை விட்டது ஒரு மாற்று தொழில் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கும். புது தொழில் செய்கிறதுனாலேயும் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அரசு சார்ந்த சிக்கல்கள் தீரும். அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மெயினாக வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வீண் செலவு எதில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த செலவுகளை கண்டுபிடிச்சு, அந்த செலவுகளுக்கான சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட வீண் செலவுகளை தவிர்த்திருவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்திருவீங்க. அதே போல் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போடக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ 10ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதியோடு போய் சேர்ந்து இருக்கிறீங்கள. இந்த காலகட்டத்தில் பண தேவைக்காக வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அங்கே போனால் உங்களுக்கும் மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உச்சம் வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பெண்களால் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் அனுகூலமும் உண்டு. தொழில் சார்ந்த விஷயம் லாபம் தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 9 ராஜா மந்திரி 2 பேருமே அமர்ந்திருக்காங்க. உங்கள் ராசிலேருந்து 9ல் பார்த்தோம்னா ராஜா, அந்த வருடத்தோட ராஜாவும் மந்திரியும் ஒன்றா சேர்ந்து அமர்ந்திருக்குது. அதோட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காவல் தெய்வங்களை, குல தெய்வங்களை அதிகமாக வழிபடுவோம். ஐயனார், கருப்பர், இந்த மாதிரி சுடலை மாடன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வீரபத்ரன், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. குலதெய்வத்தை வழிபட்டால் எல்லாத்தையும் வழிபட்டதற்கான ஒரு சமமான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உங்கள் ராசியை பொறுத்தவரை மிருகசீரம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்தோட ராஜாவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானோட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த வருடம் நினைச்ச மாதிரி நல்லதே நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு துறை சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் பலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அரசியல் பதவிகளில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். திருவாதிரை நட்சத்திரம் இப்படி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க வெளிநாடு வெளியூர் போகிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மாற்று மதத்தினரோட ஒரு நட்புறவு ஏற்பட்டு
முதலீட்டு மூலமாக வருமானம் பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுது. தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிடும், வேலைங்கிறதும் அமைஞ்சிடும். ஒரு சிறப்பான விஷயம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாடு வெளியூர் போகலாம், வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நோய்வாய்ப்பட்டிருந்தால் நோய்வாய் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய முன்னேற்றமான அனுகூலமான மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக சிறப்பு வாய்ந்த விஷயமாகவும் இந்த தமிழ் வருடம் விரோதி, அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமான ஒரு ஏற்றமிகு வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும். இந்த வருடத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க குழந்தைகள் எல்லாருமே கல்வி கடவுளான சரஸ்வதியை வழிபட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயதில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க லட்சுமி தேவியையும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ நாராயணனை வழிபட்டு பெருள் ஆதாயத்தையும் பொன்பொருள் சேர்க்கையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஆக மொத்தத்தில் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மிதுனராசினியர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவே அமைகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுனராசி அன்பர்களே. உங்களுக்கு குரோதி வருட ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு நம்ம வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவகுருஜி சிவராஜனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது. சரிங்களா? இந்த சித்திரை மாதத்தில் சில சிறப்புகள் இருக்குது. அது முதல்ல பார்த்துருவோம். நம்ம சித்திரை மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம் நடைபெறுது. அதை கண்டிப்பாக ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சில பேருக்கு ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். அதே தோஷங்கள் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த திருக்கணி வழியாக கண்குளிர பார்த்திங்கன்னா திருமண தடை, திருமண தாமதம், தாய்வுடன் உள்ள கருத்து வேறுபாடு, இடம் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி தாய்வுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள், சில பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்களாம் அந்த போய் பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் ஆகும். அதாவது நீங்கள் கண்குளிராக நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த சேர்க்கை இருக்கோ அவங்க போய் பாருங்கள். ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாவே ஃபஸ்ட்டு மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் பார்க்கணும். அதுவும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கணும். எல்லா ஜாதத்துலையுமே இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்றாறு போல் என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க போய் பார்த்துட்டு வரணும். சரிங்களா? அதுபோல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புனர்ப்பு தோஷங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும், விளையிருங்க. அதே போல் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கலர்கள் வந்து எதிர் செய்ய மேற்கொள்வார். 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் கலர்கள் இறங்குவார். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கலந்துக்கங்க. சரிங்களா? அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே 2 கிரகங்கள் உச்சம் பெறுகிறது. சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உச்சம் பெறுகிறார். அதாவது வேலை வாய்ப்பு கூடிய கிரகம் ப்ளஸ் முன்னோர்கள் கூடிய கிரகம், தாய் தந்தை உள்ள கிரகம், அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கக்கூடிய கிரகம், பணம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த 2 கிரகங்கள் உச்சம் பெறுகிறது. அப்போது அனைத்து ராசிக்குமே என்ன ஆகும், உச்சமான பலனை செய்ய போகிறது. அனைத்து ராசிக்குமே மிகச்சிறந்த ஒரு பலனை செய்ய இருக்குங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. பொதுவாக மிதுன ராசி என்பவர்கள் எப்போவுமே ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க, குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும், குதூகலமாக இருப்பீங்க. அத்தகைய அந்த குதூகலமான இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமும் என்ன பண்ண போகுது, உங்களுக்கு மனதிற்கு ஏற்றாறு போல் குதூகலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. சரியா? ஏன்னா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று சுக்கிரோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகமாக மாறுது. அதாவது நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் எதிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை, வாக்கு, அதாவது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். ஆரம்பத்தில் நமக்கு சாதாரணமாக இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் தான் கடைசியாக வெற்றி பெறுவீங்க. அதான் நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட்டோ இல்லை எந்த விஷயத்துலையுமே வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா அவங்க சகலத்தையும் கற்றுருப்பாங்க. அத்தகைய நிலையத்தை இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது.
அப்போ நீசபங்க ராசயோகம் பெறக்கூடிய அந்த காலகட்டமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னாகும், வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே போல் ஏதோ ஒரு வகையில் வாகனத்தால் லாபத்தை பெற போகிறீங்க. அதேபோல் கால்நடைகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் சொந்தக்காரர். அதே போல் ஸ்வீட்டு இனிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம சுக்கிர பகவான் தான் எடுத்துக்குவோம். அதே போல் ஜவுளித்துறை, அதே போல் ஜவுளி கடை வைக்கிறோமா, சுக்கிரன் நல்லா தான் இருக்கணும், நல்லா இருந்தால் தான் ஜவுளி கடை வைக்க முடியும். அதே போல் ஒரு காசு பணம் சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஏற்படும். அப்போ சுக்கிரன் உச்சம் வரும் பொழுது உங்களுக்கு காசு பண விஷயத்தில் தொழில் மூலமாக உங்கள் லாபத்தை கொடுக்க போகிறார். சரிங்களா? தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மாதம் லாபங்கள் கிடைக்கும். அதில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், பெண்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே போல் வண்டி வாகன சேர்க்கை வாங்கணும் சாமி, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு ட்ராவல்ஸ் வைக்கலாமா, இல்லை ஒரு பைக் வாங்கலாமா, இல்லை ஒரு கார் வாங்கலாமா, இந்த மாதம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 சூரியன் உச்சம் இருக்கிறார். அப்போ சூரியன் 11ஆம் உச்சம் வரும் பொழுது கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்கள், அரசாங்க வேலைகள், அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள், சரிங்களா, அரசு சம்மந்தப்பட்ட லோன்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக முன்னோர்கள் ஆசி கிடைக்கும், முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க. அதுபோல் முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனை இருக்குது சாமி, பழைய பூர்வீகத்தில் போய் எனக்கு இடம் இருக்குது, நான் கொடுக்க மாட்டுறாங்க, பிரச்சனை சொத்தில் வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆதரவு, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எல்லாமே கிடைக்கும். கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான வம்புகளுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமையும். சரியா? ஏன்னா ஈசபங்க ராஜயோகம் கூட எதிலும் வெல்லக்கூடிய தன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். அதில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார். கண்டிப்பாக இடம் சார்ந்த பிரச்சனை யாருக்கு இருக்குது, ஏதாவது வீடு கட்ட முடியலை, இல்லை கூட்டு பட்டாவில் இருக்குது, எனக்கு தனியாக என் பங்கு ஒதுக்கலை, அதே போல் ஒரு வீடு கட்ட நினச்சிருந்தேன், வீடு வாசல் எனக்கு கட்ட முடியலை, இல்லை ஒரு இடம் வாங்கினா அதுவும் வாங்க முடியலை, வாங்கின இடத்தையும் விற்க முடியலை, எனக்கு எல்லாமே பிரச்சனை, இடம் சார்ந்து எனக்கு எதுவுமே ஒரு ராசியே இல்லை சாமி சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான மாதம், அனுகூலமான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது. அதுவும் சொந்த பந்த சேர்க்கை ஏற்படும், உறவினர்கள் சேர்க்கை ஏற்படும். யாரெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. கண்டிப்பாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் நினைத்த காரியத்தை நடத்த முடியலையே, நீங்கள் ரொம்ப நாள் அடிச்சு இருப்பீங்க, ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு என்ன வறுமையாகவே இருந்துருவோமா, காலம்புற கஷ்டப்பட்டே இருக்கணும் சூழ்நிலையாக இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாமே இழந்துட்டேன், இழக்கிறதுக்குமே ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் முன்னேறிவிடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்றவர்களும் உச்சம் பலனே செய்வார். கண்டிப்பாக அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் உபகரண சேர்க்கை, இப்போ ஒரு செல்ஃபோன் வாங்குறதோ, இல்லை ஒரு கணினி வாங்குறதோ, இல்லை ஒரு லேப்டாப் வாங்குறதோ, ஏதோ வகையில் உபகரண சேர்க்கை ஏற்படுங்க இந்த மாதம். அதே போல் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, தடை தாமதம் இருக்கோ, அவங்களாம் திருமண பிரச்சனைகள் உள்ள தடை தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக திருமணங்கள் நடைபெறும். அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, தசாபதியை பார்த்துக்கோங்க. உங்களுடைய லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர், சரிங்களா? அதே போல் உடலுங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன், தசாபதி நல்ல நேரம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு, எதிர்பார்க்காத ஒரு லாபம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எப்போவுமே கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வரன் ஆகாட்டியும் பரவாயில்ல, ஒரு வசதி வாய்ப்பு வராட்டியும் பரவாயில்ல, கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நான் பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலைமை எனக்கு வேணும் சாமி. ஏதோ ஒரு வகையில் கடன் அடைக்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சுக்கிர பகவான் உங்களுக்கு கடனை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை தருவார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் இருக்கிறார். கண்டிப்பாக சுக்கிரன் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அது எதுவுமே என்ன பண்ண மாட்டார், யோசிக்க மாட்டார். ஏன்னா சுக்கிர பகவான் தான் சுகபோகத்துக்கு சொந்தக்காரர். அப்போ பணத்தை அவர் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா கண்ணாப்படா கொடுத்துருவார். அவர் தொட்டதெல்லாம் காசாகிறதுனா அவர் சுக்கிரன் ஒரு ஆதிக்கு அதிகமானது தான் தொட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன காசாக மாறும். அப்போ அத்தகைய சூழ்நிலை தான் இப்போ சுக்கிரன் உச்சம் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் உச்சம் இருக்கிற காசு பணம் ஒரு முறை இருக்காது, சரிங்களா? அதாவது வருமானத்துக்கு குறைவு இருக்காத மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அதே போல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவங்களாம் உடல்நிலை சீராகும். ஏன்னா சூரியன் உச்சம் இருக்கும் பொழுது ஆத்மா பலம் இருக்கும், உயிர் ஆத்மா
ஆத்மாக்காரன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அப்போ ஆத்மா பலம் அதிகரிக்கும் பொழுது உங்கள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் வந்து என்ன கொடிக்கட்டி வரக்கூடிய சூழ்நிலையும் லாபத்தையும் கொடுக்கும். ஏன்னா மிதுனராசிக்கு 10ல் குரு சூரியன். அப்போ தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் புதிதாக அமைவாங்க. தொழிலில் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது நீங்கள் இப்போ ஒரு தொழில் பண்ணியிருந்தா இன்னொரு தொழில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்று தருங்க. உங்களுக்கு அரசியல்வாதி தொடர்போ இல்லை ஊராட்சி தலைவர்கள் தொடர்போ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பல்வேறு பிரான்ச்சுகள் அறையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம். அதில் வந்து குரு சூரியன் சேர்க்கை இருக்குது. அதே போல் இப்போ 10ல் சுக்கிர உச்சம். அப்போ கண்டிப்பாக பெண்கள் உங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்க. தொழிலுக்கு பெண்கள் ஆதரவு பண்ணுவாங்க. அதாவது மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவம், தொழில் ஸ்தானம் 10ஆம் பாவம், லாபஸ்தானம் 11ஆம் பாவம், 3 ஸ்தானங்களுமே கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. அப்போ தொழில் மூலமாகவும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வருமானம் ஏன்னா பாக்கியமாக கிடைக்கும். தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல் அந்த கிடைக்கக்கூடிய பாக்கியம் லாபமாக மாறும் 11ஆம் பாகம். அப்போ லாபமாக சேமிப்பாக மாறும். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்துமே கண்டிப்பாக இந்த மாதம் வருங்க. அது லாபத்தில் கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய ஆற்றலையும் இந்த மாதம் கொடுக்கும். அதில் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு மாதங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? அதெல்லாம் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய அன்பர்கள், மிதுனராசி அன்பர்கள் நிறைய பேர் நமக்கு ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டு அமைப்போது நீங்கள் வந்து பயன்படுத்திக்க.